சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொளி ஊடாக இணைந்திருக்கிறோம். இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், காசா மீதான தடையை நீக்க இஸ்ரேலுக்கு ஹவுத்திகள் 4 நாள் காலக்கெடு, ராணுவ தாக்குதலால் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை அளிக்க முடியாது, வெளியுறவு அமைச்சர் கண்டனம், அமெரிக்காவும் உக்ரைனும் அடுத்த வாரம் சவுதி அரேபியாவில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தும் உக்ரைன் ஜனாதிபதி அறிவிப்பு, உடனடி தேவை வான்வெளி போர் நிறுத்தம், அவசர அழைப்பு விடுக்கும் உக்ரைன், ரஷ்யாவிற்கு எதிராக 120 போர் விமானங்களை நிலைநிறுத்த முடிவு, புதிய பாதுகாப்பு உற்பத்தியை உருவாக்கி வரும் ஐரோப்பா, உக்ரைனை சமாளிப்பது கடினம், ரஷ்யாவை சமாளிப்பது எளிது, ட்ரம்ப் கருத்து, ட்ரம்பால் அணு ஆயுத பக்கம் கவனத்தை திருப்பும் நாடுகளில் ஜெர்மனியும் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். காசா மீதான தடையை நீக்க இஸ்ரேலுக்கு ஏமனின் ஹவுத்திகள் 4 நாள் காலக்கெடு விதித்திருக்கிறார்கள். காசாவிற்குள் இஸ்ரேல் தன்னுடைய உதவி தடையை 4 நாட்களுக்குள் நீக்காவிட்டால் ஏமனின் ஹவுத்திகள் இஸ்ரேலுக்கு எதிரான கடற்படை நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்குவார்கள் என்று ஹவுத்தி குழுவின் தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுத்தி கூறியிருக்கிறார். தலைநகர் சனா உட்பட மேற்கு ஏமனில் பெரும்பகுதியை கட்டுப்படுத்துகின்ற ஹவுத்திகள் காசாவில் உள்ள பாலஸ்தீனர்களுடன் ஒற்றுமையை வெளிப்படுத்தி காசா போர் முழுவதும் தாக்குதல்களை நடத்தினார்கள். 2023 நவம்பர் முதல் இந்த குழு செங்கடலில் வணிக மற்றும் ராணுவ கப்பல்கள் மீது 100க்கும் மேற்பட்ட தாக்குதல்களை நடத்தியுள்ளது மற்றும் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகள், ட்ரோன்களையும் ஏவியிருக்கிறது. கடந்த மாதம் போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் இஸ்ரேலும் ஹமாஸும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்டிய பின்னர் தாக்குதல்களை கட்டுப்படுத்துவதாக அந்த குழு அறிவித்தது. இந்த நிலையிலேயே தற்போது இஸ்ரேலுக்கு 4 நாட்கள் காலக்கெடு விதித்திருக்கிறார்கள் ஹவுத்திகள். இதையடுத்து காசா உதவிக்கான இறுதி எச்சரிக்கைக்கு ஹவுத்திகளுக்கு ஹமாஸ் அமைப்பு நன்றி தெரிவித்திருக்கிறது. ஒரு அறிக்கையில் ஹமாஸ் ஹவுத்திகளினுடைய இறுதி எச்சரிக்கையை பாராட்டியிருக்கிறது. ஹவுத்திகளின் முடிவு காசா பகுதியில் நடந்த அழிப்பு போர் முழுவதும் ஹவுத்தி குழு வழங்கிய ஆதரவின் நீட்டிப்பு என்று ஹமாஸ் அமைப்பு கூறியுள்ளது. இதற்கிடையே ஈரானின் அணுசக்தி திட்டத்தை ராணுவ தாக்குதலால் அழிக்க முடியாது என்று வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கூறியுள்ளார். மேலும் இஸ்ரேலிய ஆட்சி ஈரானை தாக்கினால் அது மத்திய கிழக்கில் பரவலான மோதல்களுக்கு வழிவகுக்கும் என்று எச்சரித்திருக்கிறார். ட்ரம்ப் நிர்வாகம் அதிகபட்ச அழுத்தத்தை பயன்படுத்தும் வரை ஈரான் தன்னுடைய அணுசக்தி திட்டம் குறித்து அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை தொடங்காது என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். ஈரானின் அணுசக்தி திட்டத்தை ராணுவ தாக்குதலால் அழிக்க முடியாது, இதுதான் நாம் அடைந்த தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லியும், மேலும் மனதிலும் மூளையிலும் உள்ள எங்கள் தொழில்நுட்பத்தை குண்டு வீசி தகர்க்க முடியாது என்றும் அராக்சி சுட்டிக்காட்டி இருக்கிறார். இஸ்ரேல் ஈரானை தாக்குமாக இருந்தால் அது மத்திய கிழக்கில் பரந்த மோதல்களுக்கு வழிவகுக்கும் என்றும் அராக்சி எச்சரித்திருக்கிறார். அதே நேரம் புதிய சிரிய அரசாங்கத்துடன் உறவுகளை ஏற்படுத்த ஈரான் எந்த அவசரமும் காட்டவில்லை என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். மறுபுறம் வார இறுதியில் அமெரிக்க அதிகாரிகளுடனான உயர்மட்ட அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னதாக உக்ரைன் அதிபர் வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி திங்கட்கிழமை சவுதி அரேபியாவிற்கு சென்று பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானை சந்திப்பதாக அறிவித்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் அடுத்த வாரம் சவுதி அரேபியாவில் உக்ரைன் அதிகாரிகளுடனான சந்திப்பு திட்டமிடப்பட்டுள்ளதையும் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அமைதி கட்டமைப்பு மற்றும் ஆரம்ப போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து விவாதங்கள் நடந்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ மற்றும் பிற உயர் அதிகாரிகள் செவ்வாய்க்கிழமை சவுதி அரேபியாவிற்கு சென்று அமைதி பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வார்கள். ஜெலன்ஸ்கியின் மூத்த உதவியாளர் ஆண்ட்ரி ஜெய்ர்மக்குடன் அவர்கள் இந்த கலந்துரையாடல்களை நிகழ்த்துவார்கள் என்று கூறப்படுகிறது. இதற்கிடையில் வரும் மாதங்களில் சவுதி அரேபியாவிற்கு செல்லும் திட்டத்தை ட்ரம்பும் உறுதிப்படுத்தி இருக்கிறார். இதே நேரம் அமெரிக்கா உக்ரைனுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்து வருகையில் ஐரோப்பிய ஒன்றியம் புதிய பாதுகாப்பு செலவின திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது. ரஷ்யாவிற்கு எதிராக ஐரோப்பிய பாதுகாப்பை வலுப்படுத்த 800 பில்லியன் யூரோ வரை திரட்டியிருக்கிறது. ராணுவ செலவினங்களுக்காக 650 பில்லியன் யூரோ ஒதுக்கும் திட்டத்திற்கும் ஐரோப்பிய ஒன்றிய உச்சி மாநாடு ஒப்புதல் அளித்திருக்கிறது. அமெரிக்கா உக்ரைன் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்கியிருப்பதாலும் ஐரோப்பா அதன் ராணுவ தயார் நிலையை அதிகரித்திருப்பதாலும் ரஷ்யா உக்ரைன் போர் ஒரு முக்கியமான திருப்பு முனையில் இருக்கிறது. சவுதி அரேபியாவில் பேச்சுவார்த்தைகள் போர் நிறுத்தத்திற்கான நம்பிக்கையை அளித்தாலும் உக்ரைன் மீது ஒரு சாதகமற்ற ஒப்பந்தத்திற்கு அழுத்தம் கொடுக்கப்படலாம் என்ற கவலைகள் இருக்கின்றன.
இதேவேளை தங்கள் நாட்டில் நடைபெறுகின்ற போரை முழுமையாக முடிவுக்கு கொண்டுவர தங்களுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே வான் மற்றும் கடல்வழி மோதலை நிறுத்துவதற்கான ஒப்பந்தத்தை உடனடியாக ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்று உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி நேற்று வெள்ளிக்கிழமை வலியுறுத்தியிருக்கிறார். வியாழக்கிழமை நள்ளிரவு முதல் வெள்ளிக்கிழமை அதிகாலை வரைக்கும் உக்ரைனின் எரிசக்தி மையங்களை குறிவைத்து ரஷ்யா 58 ஏவுகணைகள் சுமார் 200 ட்ரோன்களை வீசி சரமாரியாக தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். ரஷ்யாவும் உக்ரைனும் வான் மற்றும் கடல் வழியாக தாக்குதல் நடத்திக் கொள்வதை மட்டும் நிறுத்துவதற்கான ஒப்பந்தத்தை முதலில் மேற்கொள்ள வேண்டும் என்று பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் பரிந்துரைத்த மறுநாளே இந்த சரமாரி வான்வழி தாக்குதலை ரஷ்யா நடத்தியிருக்கிறது. இந்த தாக்குதலுக்காக ரஷ்யா மீது கூடுதல் பொருளாதார தடைகள் விதிக்க தீவிரமாக பரிசீலித்து வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் உக்ரைனில் போர் தொடர்வதால் ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவிற்கு எதிராக ஒரு புதிய பாதுகாப்பு உத்தியை உருவாக்கி வருகிறது. ஆபரேஷன் ஸ்கை சீல்ட் என்ற திட்டத்தின் கீழ் உக்ரைனை வான் தாக்குதல்களில் இருந்து பாதுகாக்க 120 போர் விமானங்களை நிறுத்துவது குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் பரிசீலித்து வருகிறது. ஆயிரக்கணக்கான ஐரோப்பிய துருப்புக்களை உக்ரைனுக்கு அனுப்புவதை விட போர் விமானங்களை நிறுத்துவது மிகவும் பயனுள்ள உத்தியாக இருக்கும் என்று ஐரோப்பிய ஒன்றிய ராணுவ நிபுணர்கள் நம்புகிறார்கள். இந்த திட்டத்தின் முக்கிய கவனம் உக்ரைனின் முக்கிய உள்கட்டமைப்பை பாதுகாப்பதாகும். இந்த மூலோபாயத்தின் மிகவும் ஆபத்தான அம்சங்களில் ஒன்று அணு ஆயுதங்களினுடைய ஈடுபாடு. பிரான்ஸ் தன்னுடைய அணு ஆயுதங்களை உக்ரைனுக்கும் ஐரோப்பாவின் பிற பகுதிகளுக்கும் வழங்க பரிந்துரைத்திருக்கிறது. அதாவது அணுசக்தி பாதுகாப்பை வழங்க தயாராக இருக்கிறது. இந்த நடவடிக்கை மோதலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் ஏற்கனவே கவலைகள் எழும்பியிருக்கிறது. இந்த நிலையில் டொனால்டு டிரம்பின் வலுவான கூட்டாளியான இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலோனி வேறுபட்ட அணுகுமுறையை எடுத்திருக்கிறார். அவர் ஐரோப்பிய துருப்புக்களை உக்ரைனுக்கு அனுப்புவதை எதிர்க்கிறார். அதற்கு பதிலாக நேட்டோவின் பிரிவு 5 உக்ரைனுக்கு நீட்டிக்க முன்மொழிந்திருக்கிறார். இது நடந்தால் உக்ரைன் அதிகாரப்பூர்வமாக கூட்டணியில் சேராமலேயே நேட்டோ பாதுகாப்பை பெறும். இதன் பொருள் உக்ரைன் மீதான எந்த ஒரு தாக்குதலுக்கும் நேட்டோவின் கூட்டு ராணுவ பதிலடியை தூண்டக்கூடும். இருப்பினும் டிரம்ப் இந்த யோசனையை ஆதரிக்கிறாரா என்பது நிச்சயமற்றதாக இருக்கிறது. ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான போட்டி பனிப்போர் காலத்திலிருந்தே நடந்து வருகிறது. ஆனால் ரஷ்யாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையே வளர்ந்து வருகின்ற பதட்டம் இன்னும் ஆபத்தானதாக இருக்கலாம். அமெரிக்காவை போலல்லாமல் ஐரோப்பா ஆரம்பத்திலிருந்தே பீதியின் அறிகுறிகளை காட்டியிருக்கிறது. அணு ஆயுத தாக்குதல்கள் பற்றிய பேச்சுக்கள் ஆரம்பத்திலேயே வெளிவந்திருக்கின்றன. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு முதல் முறையாக ஐரோப்பிய நாடுகள் ராணுவ தலையீட்டை தற்போது வெளிப்படையாக பரிசீலித்து வருகின்றன. இந்த மோதல் மிகவும் தீவிரமானதாக இருப்பதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. முதலாவதாக நேரடி ராணுவ ஈடுபாடு. அமெரிக்கா உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கும் அதே வேளையில் அது துருப்புக்களை அனுப்புவதை தவிர்த்து வருகிறது. இதற்கு நேர்மாறாக ஐரோப்பிய நாடுகள் இப்போது மோதலில் போர் விமானங்களை நிறுத்துவது குறித்து விவாதித்து வருகின்றன. அடுத்து அணு ஆயுத போரினுடைய ஆபத்து. பிரான்ஸ் உக்ரைனுக்கு ஒரு அணுகுடையை முன்மொழிந்திருப்பதோடு மேலும் நேட்டோ பாதுகாப்பை விரிவுபடுத்துவது பற்றிய விவாதங்கள் நிலைமையை மேலும் அதிகரிக்கக்கூடும். அடுத்து ஐரோப்பாவிற்குள் பிளவுகள். அனைத்து ஐரோப்பிய நாடுகளுமே ராணுவ தலையீட்டில் உடன்படுவதில்லை. சிலர் நேரடி ஈடுபாட்டை ஆதரிக்கின்ற அதே வேளையில் மற்றவர்கள் நேரடி ஆதரவை தவிர்க்கவே விரும்புகிறார்கள். இந்த உள்பிளவுகள் ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் உறுதியற்ற தன்மையை உருவாக்கக்கூடும். கடுமையான விளைவுகள் குறித்து ரஷ்யா ஐரோப்பிய நாடுகளுக்கு பல முறை எச்சரித்திருக்கிறது. ஐரோப்பிய போர் விமானங்கள் தீவிரமாக போரில் ஈடுபட்டால் அதை ஐரோப்பாவின் நேரடி ராணுவ தலையீடாக ரஷ்யா கருதுவதற்கு வாய்ப்புள்ளது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக ரஷ்யா பழிவாங்கும் நடவடிக்கைகளை எடுக்கக்கூடும். இதனால் மோதல் மேலும் அதிகரிக்கின்ற அபாயமும் இருக்கிறது. இதற்கிடையே உக்ரைனை சமாளிப்பது மிகவும் கடினம் என்று டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். உக்ரைன் ரஷ்யா போரில் அமைதி ஏற்படுவது குறித்து பதிலளித்த அவர் இதில் உக்ரைனை சமாளிப்பது கடினம் என்றும் ரஷ்ய ஜனாதிபதி புடின் அமைதியை விரும்புவதாகவும் தெரிவித்திருக்கிறார். போர் குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்த டிரம்ப் உக்ரைன் கிடைக்கும் வாய்ப்பில் வேலையை முடிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அத்துடன் அவர்கள் உக்ரைனை தொடர்ந்து தாக்குகிறார்கள். இந்த விஷயத்தில் உக்ரைனை சமாளிப்பது எனக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. ரஷ்யாவிடம் அனைத்து வாய்ப்புகளும் இருக்கின்றன. அவர்கள் சிறப்பான நிலைமையில் இருந்த போதிலும் அவர்களை சமாளிப்பது சுலபமாக இருக்கலாம் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் புடின் அமைதியை விரும்புகிறாரா என்று கேட்ட கேள்விக்கு ஆம் அப்படின்னு சொல்லியும் புடினை தான் நம்புவதாகவும் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். இறுதியாக நேட்டோ அமைப்பில் இருப்பது பாதுகாப்பு. ஒரு உறுப்பு நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் மற்ற நாடுகள் உதவிக்கு வரும். குறிப்பாக அமெரிக்கா உதவிக்கு வரும் என்ற எண்ணம் பல நாடுகளுக்கு இருந்தது. ஆனால் தற்பொழுது அந்த நிலைமையை தலைகீழாக மாற்றியிருக்கிறார் டொனால்டு டிரம்ப். உக்ரைனுக்கு அமெரிக்கா அளித்து வந்த உதவிகளை
தாக்குதலை நிறுத்தியிருக்கின்ற விடயம் ஐரோப்பிய நாடுகள் பலவற்றை தங்கள் பாதுகாப்பு குறித்து தற்பொழுது சிந்திக்க வைத்திருக்கிறது. ஆக தங்கள் பாதுகாப்பை தாங்கள் தான் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஐரோப்பிய நாடுகள் பலவற்றிற்கு வர துவங்கி இருக்கிறது. இரண்டாம் உலக போருக்கு பின்னர் பெடரல் ஜேர்மன் குடியரசு சோவியத் கூட்டணிக்கு எதிரான மேற்கத்திய நாடுகளின் கூட்டணிக்குள் வரவேற்கப்பட்டது. அப்பொழுது அமெரிக்காவினுடைய அணு பாதுகாப்பு இருந்தது. அதாவது பிரச்சினைக்குரிய நேரங்களில் அமெரிக்கா தன்னுடைய அணு ஆயுதங்கள் மூலம் ஜெர்மனிக்கு உதவும் என்ற நம்பிக்கை காரணமாக பிரித்தானியா மற்றும் பிரான்சை போலில்லாமல் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தின் கீழ் அணு ஆயுத உற்பத்தியை தொடர்வதில்லை என ஜெர்மனி அறிவித்தது. ஆனால் தற்பொழுது புடினால் பிரச்சினை ஏற்படுமானால் அமெரிக்காவால் உதவுவது சந்தேகமே என்ற எண்ணம் பரவி வருவதால் மீண்டும் அணு ஆயுதங்கள் குறித்த எண்ணம் ஜெர்மனிக்கு வர துவங்கி இருக்கிறது. ஜெர்மனியின் அரசியல்வாதிகள் பலரும் அணு ஆயுத பாதுகாப்பு குறித்து பேச துவங்கி இருக்கிறார்கள். சமீபத்தில் கூட ஜெர்மனியின் அடுத்த சான்சலராக இருக்கின்ற ஃபிரெட்ரிக் மெர்ஸ் பிரான்சுடன் அணு ஆயுத பகிர்வு குறித்து விவாதிக்க அழைப்பு விடுத்திருக்கிறார். பாரிஸும் லண்டனும் தங்கள் அணு ஆயுத பாதுகாப்பை எங்களுக்கும் விரிவாக்கம் செய்யுமா என்பதை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். அதைத் தொடர்ந்து அமெரிக்கா உதவிக்கு வராத பட்சத்தில் ஐரோப்பாவை காப்பாற்ற பிரான்ஸ் தன்னுடைய அணு ஆயுதங்களை பகிர தயாராக இருப்பதாக மெக்ரோன் அறிவித்திருந்தமையும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு செல்லுங்க. மற்றும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.